2025 கதிர்காம கானக யாத்திரை யால தேசிய பூங்காவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள குமண நுழைவாயில் கடந்த 20ஆம் திகதி திறந்து வைக்கப்பட்டது. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளைச் சேர்ந்த முருக பக்தர்கள் புனித கதிர்காம தலத்திற்கு கால்நடையாக பயணிக்கும் இந்த யாத்திரை இலங்கையில் மிக நீண்ட யாத்திரையாக கருதப்படுகிறது. முருக பக்தர்கள் இந்த ஆன்மீக பயணத்தில் குமண தேசிய பூங்கா வழியாக சுமார் 5 முதல் 6 நாட்கள் பயணம் செய்வார்கள். உகந்தையில் இருந்து குமண வழியாக கதிர்காமம் வரையிலான யாத்திரையை எளிதாக்கும் வகையில் குமண நுழைவாயில் 2 வாரங்களுக்கு திறந்திருக்கும். பக்தர்கள் கதிர்காமத்தை அடைய குமண மற்றும் யால தேசிய பூங்காக்களுக்கு இடையில் பல்வேறு நிலப்பரப்புகள் மற்றும் வனவிலங்குகள் வசிக்கும் பகுதிகள் மற்றும் ஆறுகள் வழியாக 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம ஆலய திருவிழா ஜூன் 26 திகதி கோடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 11 திகதி அன்று தீர்த்தோற்சவத்துடன் நிறைவு பெறவுள்ளது.